வணக்கம். இன்று நாம் நமது வீடியோவில் சிறுகீரை பருப்பு கடைகள் எப்படி ருசியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுட களிக்கு மண் சட்டியில் செஞ்ச இந்த கீரை கடையில் ஊற்றி சாப்பிடும்போது அதன் ருசியே தனிதான். இப்போ இது களிக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க. உள்ளே சில பயனுள்ள குறிப்புகளை சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆரோக்கியமான ரெசிபி செய்வதற்கு முதல்ல 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். கடையில் செய்யும்போது பருப்பு ரொம்ப குழையக்கூடாது, அதுக்கேற்றவாறு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கடையிலுக்கு நல்ல வாசனையும் பருப்பில் ஏற்படுற வாய் தொல்லையும் நீக்கிரும். 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கடையிலுக்கு நல்ல ருசியையும் உடல் குளிர்ச்சியையும் தரும். இப்போது ஒரு பெரிய பழுத்த தக்காளியை அதனோட காம்பு பகுதியை நீக்கிட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்ல மணத்தையும் ஜீரண சக்தியையும் தரும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். உடலின் சூட்டை திணித்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவம் கொண்ட எண்ணெயாகும். விளக்கெண்ணெய் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்குங்க. கடையில் செய்ய இன்றைக்கி நம்ம சத்துக்கள் இருந்த சிறுகீரை தான் சேர்க்க போகிறோம். ஒரு கட்டு இளம் சிறுகீரை எடுத்து அதனுடைய முற்றிய வேர்பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதன் இளம் தண்டுடன் எடுத்துக்கொள்ளலாம். கீரையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த கீரையை இது போல் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதில் இருக்கிற தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த மண் சட்டியில் 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மண் சட்டியில் இருக்கிற தண்ணீரை ஓரளவு கொதிக்க விடலாம். தண்ணீர் நன்கு சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நறுக்கின 10 சின்ன வெங்காயம், தட்டி வச்ச ஒரு பெரிய பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பூண்டை நசுக்கி சேர்க்கும்போது அதனோட மனம் இந்த கீரை கடைகளுக்கு இன்னும் கூடுதல் சுவையையும் ருசியையும் கொடுக்கும். இப்போது நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சிறுகீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு அப்படியே விட்டுறாமல் ஒரு கரண்டி வச்சு தண்ணீரோடு நல்லா கலந்து வர வரை நல்லா பிரட்டி விடலாம். இந்த மாதிரி கீரையை தண்ணீரோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அப்போ தான் கீரை எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக வெந்து வரும். கீரையினுடைய பச்சை நிறம் மாறாமல் இருக்க அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைச்சக்கரை சேர்த்து நல்லா கலந்து கொள்ளலாம். ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் முழுசாக குறைஞ்சிருச்சு. இப்போ நாம் குக்கர் மூடியை திறந்து கொள்ளலாம். இங்கே பருப்பு கீரை கடைசலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மலர வெந்து வந்துருச்சு. நாம் இந்த அளவுக்கு மட்டும்தான் பருப்பை வேக விடணும். இதுதான் சரியான பக்குவம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால கீரை அப்படியே நிறமாறாமல் பச்சையாக வெந்து வந்திருக்குது. கீரையை எப்போதும் நம்ம மூடி வைக்கக்கூடாது. 5 நிமிஷம் முதல் 7 நிமிஷம் வரை மட்டுமே வேக வைக்க வேண்டும். அப்போதுதான் கீரையில் உள்ள சுவையும் சத்தும் மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணீரை ஓரளவு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி செய்கிறதால கீரையை கடைவதற்கு எளிதாக இருக்கும். தேவைப்பட்ட பிறகு தண்ணீரை சேர்த்துக்கலாம். இப்போது கீரை நன்றாக வெந்து வந்துருச்சு. அதனுடன் நாம் ஏற்கனவே தண்ணீர் வடித்து வைத்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது தான் கீரையும் பருப்பும் ஒன்றாக சேர்ந்து சீரான பதத்துக்கு வெந்து வரும். உடன் பருப்பை சேர்த்த பிறகு மிதமான தீயில் ஒரு 3 நிமிடம் நல்லா வேக வைக்கணும். பருப்பும் கீரையும் சேர்ந்து வேகும்போது அந்த சுவை முழுமையாக ஒன்று சேர்ந்து கடையல் மிக ருசியாக இருக்கும். உடன் பருப்பு இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கல்லுப்பு சேர்க்க போகிறேன். அது சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் ஏற்றது. இது கல்லுப்பு சேர்த்துட்டு மத்து அல்லது மேசர் வச்சு நல்லா மசியும் வரை கடைஞ்சி விடலாம். செய்யும்போது மிக நைஸாக கடையக்கூடாது. ஓரளவுக்கு குறகுறப்பாக கடைஞ்சாதான் சுவை நன்றாக இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம கடைஞ்சிக்கணும். இதுதான் சரியான பக்குவம். பருப்பில் உள்ள தண்ணீரை வடிச்சிட்டு கடைஞ்சதுனால தான் கீரை இப்போது நல்லா மசிஞ்சு கெட்டியான பக்குவத்துக்கு வந்திருக்குது. இது கடையில் மிக கெட்டியாக உள்ளதால் நாம் ஏற்கனவே வடித்து வச்சுருந்த பருப்பு தண்ணீரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோம். இதுவே சரியான பக்குவம். இப்போது கீரை கடைசல் சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதை இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் இந்த கீரை கடைசலுக்கு ஒரு மணமான தாளிப்பு கொடுக்கலாம்.
இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியை வச்சுக்கலாம். வாணலி ஓரளவுக்கு சூடானதும் அதில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நன்கு சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 காஞ்ச மிளகாயை 2 உடைச்சி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு சிவந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு பொடியாக நறுக்கிய 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு அது ஓரளவுக்கு லேசாக சிவந்து வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா சிவந்து வதங்கும் போது இந்த கீரை கடையலுக்கு ஒரு சூப்பரான வாசனையும் சுவையும் கிடைக்கும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு சிவந்து வரும் வரை நாம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நன்கு வதங்கி வந்ததும் ஏற்கனவே கடைந்து வைத்திருக்கிற பருப்பு கடைசலில் இந்த தாளிப்பை சேர்த்து கொள்ளலாம். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில 2 நிமிஷம் வச்சு கடைசலை நல்லா சூடான பிறகு இறக்கி வச்சுக்கலாம். சத்துக்கள் நிறைந்த சுவையான ஆரோக்கியமான பருப்பும் கீரையும் சேர்த்த கீரை கடைசல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பருப்பும் சிறுகீரையும் சேர்த்த இந்த கீரை கடைகளில் இரத்தத்தை அதிகரிக்கும் இரும்புச்சத்து, செரிமானத்துக்கு நார்ச்சத்து, தசைக்கு புரதம் மற்றும் கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ அனைத்தும் நிறைந்துள்ளது. கீரை கடைசல் ராகி களிக்கு ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிறுகீரை கடையல் களியுடன் மட்டுமன்றி சாதம், சப்பாத்தி, தோசை மற்றும் இட்லிக்கும் இது மிக சிறந்த காம்பினேஷன். சிறுகீரை கடையலை சூடான சாதத்தில் சேர்த்து அதனுடன் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும்போது சுவை அற்புதமாக இருக்குங்க. சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை கடையலை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். கீரை கடைசலை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான கீரை கடைசல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவின் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.